ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்காசி ஃபுட் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல மருந்துகளின் இருதயம் இஞ்சி, அந்த இஞ்சி வச்சு அருமையான இஞ்சி பச்சடி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போறோம். இது எங்க ஊர் சைடுல சொதி குழம்பு வைப்பாங்க, நெல்லை ஸ்பெஷல் சொதி குழம்பு. அந்த சொதி குழம்புக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. இது சொதி குழம்புக்கு மட்டும் இல்ல, இட்லி, தோசை, மோர் சாதத்துக்கு கூட அட்டகாசமான சைட் டிஷ்ங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இஞ்சி பச்சடி செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. 100 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இந்த இஞ்சியை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோல் நீக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை நான் இப்படி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வதக்கி தான் இது செய்ய போடுறோம், அதனால் இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நீங்கள் சின்ன வெங்காயம்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் ஒரு 7 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, காயப்பொடி, கடைசியாக சேர்க்கறதுக்கு 2 சின்ன துண்டு வெல்லத்தை தட்டி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் சூடானதும் இதில் எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வத்தலை வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இதே பேனில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட கலர் நல்ல சேஞ்ச் ஆகணும், ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இஞ்சியோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே பேன்ல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நீங்கள் எப்படி அரைக்கணும்னா ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் மீதி இருக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சடி நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி வெங்காயம் அந்த இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுலயே நம்ம திக்கா கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. காயப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த டைமில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வெல்லம் கரைஞ்சிருங்க. இங்கே பாருங்க, இனிப்பு புளிப்பு காரத்தோட சுவையான இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தென்காசி ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.